மா, நீ எப்போ வந்த? இப்பதாம்மா ஒரு 1 hour ஆச்சு. அப்ப யாருமே என்கிட்ட வருவேன்னு சொல்லிருக்கலாம்ல. என்னம்மா? அப்படி இல்லடா. பாக்கியா, மாப்பிள்ளையும் தான் வந்திருக்காரு. பாத்தியா இல்லையா? என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? நேத்து நீங்க எல்லாரும் அவளுக்கு போன் பண்ண ஆடும் சமாதானப்படுத்தி தூங்க வச்சுட்டு இப்ப மாறிட்டீங்க. தனியா நான் என்ன பண்ணுவேன்? ஏய், ஆனாலும் பேசாம நான் இங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நான் என்ன என் அம்மா வீட்லயா இருந்தேன்? இங்க தானே இருந்தேன். டேய், அங்கிள் அப்ப நான் என்ன பண்றது? நோ ப்ராப்ளம், நீங்களும் இங்கே இருங்க, 2 பேரும் இங்கே. மா, இனியாவும் சரி, வீட்டுல இருக்கிறவங்களும் சரி, ஒருத்தர் ரொம்ப மிஸ் பண்றோம் இல்லம்மா. பொண்ணு கல்யாணமாகி புகுந்து வீட்டுக்கு போறதெல்லாம் காலங்காலமா நடக்கிறது தான். சொல்லிக்கிட்டு பாக்கியா, மாப்பிள்ளையும் இனியாவும் நான் ரொம்ப மிஸ் பண்றது உன்னோட சமையல தாமா. ஆண்டி, பாக்கியா, மாப்பிள்ளை ஆச்சரியப்படுற மாதிரி தடபுடலா விருந்து சமைச்சிடு. லட்டு வா, உட்கார். என்னம்மா பாத்து பண்றது இல்லையா? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நீங்க பாருங்க. ஆண்டி ஸ்மெல்லே சூப்பரா இருக்கு. எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமே. ஆமா, சேர்ந்தே சாப்பிடலாமே. நாங்க சாப்பிட பாக்கியா, மாப்பிளைக்கு இன்னும் கொஞ்சம் பொரியல் வை. It's okay. கொடுங்க. நானே ஓகே வச்சுக்கிறேன். ஜெனி, ஓகே ஓகே. இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் என் லைஃப்லயே சாப்பிட்டதில்ல ஆண்டி. மா, என்ன நீ ஏதாவது வேணுமா? இல்ல மா, இந்த ரெஸ்டாரண்ட் பிரச்சனை என்னாச்சு? என்ன கேட்ட? ரெஸ்டாரண்ட் அது சால்வ் ஆயிடுச்சு, நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நிஜமா தானே சொல்ற? அத சொல்லு. நல்லா இருக்கேம்மா. அங்க எல்லாரும் உன்கிட்ட நல்லா பேசுறாங்களா? ரொம்பவே நல்லா நடந்துக்கிறாங்க. அப்புறம் நிதிஷ், அவரும். நீ ஓகே தானே இனியா? நான் ஓகே தாமா. சரி அங்கிள், அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே நிதிஷ், ஏன்டா ஃபீல் பண்ற? பக்கத்துல தானே இருக்கோம். உனக்கு எப்பலாம் தோணுதோ அப்ப நீங்க வரலாம். எனக்கு ஒரு ஃபோன் சரியா? ஹாப்பியா இருக்கும். பாட்டி சந்தோஷமா இரு. சரி. முடியாதா? இங்கே உட்காந்துருக்க. உன் மருமக என்ன நினைப்பாருன்னு இவ்வளவு நேரமா அந்த விஷயத்தை நான் எப்படி தாங்கிட்டு இருந்தேன்னு எனக்கே தெரியல. நல்லா கவனிக்கிறேன், போங்க. மருமகனை, சம்மந்தி அம்மாவை வச்சு கொட்டுறேன். நீ என்ன பேசுறேன்னு உனக்கு தெரிஞ்சு போங்க. வீட்ல உட்கார வச்சு ஏன்னா நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்ல. எனக்கு சந்தோஷத்துல போங்க, கூட்டிட்டு வாங்க, போங்க. நீ என்ன என்னென்னமோ உளறிட்டு இருக்க? உனக்கு சொன்ன ரெஸ்டாரண்ட் அவங்க எழுதி கொடுன்னு கேட்கும் போது நீ என்ன சொன்ன? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? வாங்க, நீ கேட்ட மாதிரியே அவங்க இனியாவ அவங்க மேனேஜ்மெண்ட்ல சேர்த்துக்கிறதா தானே சொன்னாங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? உங்க சம்மந்தி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாரு. எடுத்துக்கிட்டு அவர் அட்வொகேட்டோட வந்தாரு.
வெத்து டாக்குமெண்ட். ஆனா இனியாவுக்காக நான் சைன் பண்ணேன். பெருசா ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சேதான். படிச்சு பாத்தியா? ஓஹோ, பிரமாதம்டா. நான் தான்டா ஏபிசிடியே சொல்லி கத்து கொடுத்தேன். எனக்கு இப்ப நான் 2 ரெஸ்டாரண்ட் நடத்துறேனா? ஓ சாரி சாரி, 2 இல்ல. அதெல்லாம் நான் நல்லா படிச்சுட்டேன். இந்த டாக்குமெண்ட்ல எழுதிருக்காங்க யாரும் சரியில்லைன்னு. அவரு ரெஸ்டாரண்ட விலைக்கு கேக்குறாருன்னு சொல்லுங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆசைப்படுவாரான்னு கேட்டீங்கல்ல, எழுதி வாங்கியிருக்காரு. ரிசப்ஷன் நீங்க கடைசியில என்ன ஆச்சு? என்ன முட்டாள்னு சொன்ன நீங்க எல்லாரும் தான் இப்ப முட்டாளாகி நிக்கிறீங்க. உனது மட்டும் இல்ல, என்கிட்ட திமிரா பேசுறாரு. கொடுத்திருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல அப்படின்னு கேட்டாரு. அமைக்கும் குதிக்கிற ரெஸ்டாரண்ட் இனியா பேருக்கு தானே எழுதி வாங்கியிருக்காரு. எப்படியும் உன் சொத்து உன் பிள்ளைங்களுக்கு தானே பாக்கி. அதை நீ சந்தோஷமா தானே கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீ எதுக்கு இப்படி யார் உங்களுக்கு புரியலனாலும் இவங்க எல்லாருக்கும் புரியும். எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு ஆயிடுச்சு. அங்க வேலை பாக்குற யாருக்குமே இனிமே வேலையே இல்ல. நீ இப்படிதான் பாக்கியா, எது நடந்தாலும் ஓவரா பேசுவ. நீ அங்க போக கூடாதுன்னு. நிஜமாவே நீ சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடந்துச்சா? ஐயோ ஆமா ஆமா. இத்தனை நேரம் மாப்பிளையும் இனியாவும் இருக்கும்போது அத சொல்லாம. அம்மா டானா கண்டிப்பா சம்மதிச்சிருக்க மாட்டாமா. ஐயோ, இனியாவுக்கு எது நீ சொல்றதெல்லாம் ஓகே, ஆனா ஏமாத்திட்டாருலாம் சொல்லாதம்மா. தெரியலமா, அதுக்கு அவசியமா ஒரு கிடையாதுமா. இருக்கும் ஒரு ரெஸ்டாரண்ட் மூலமா வர்ற பணம் கூட அவருக்கு தேவைப்படாதுமா. அப்படின்னு அவர் வந்து உங்ககிட்ட சொன்னாரா? சொன்னாராடா? நான் நம்பணும்னு சொல்றியா? பாக்கியா, இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். என் ரெஸ்டாரண்ட் அவர் எழுதி வாங்க பேச்சு என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கே நான் எதிர்பார்த்தேன். நீங்க எல்லாரும் நம்புனீங்க. அத என்னையும் வேற நம்ப சொன்னீங்கல்ல. போ, நான் சொன்ன எல்லாமே நடந்துச்சு. என் ரெஸ்டாரண்ட நான் இழந்துட்டேன். கொடுத்த வாக்க நம்பி நான் சைன் போடல. இனி அவக்காக சைன் போட்டு நான் சைன் போட்டேன். ஒரு அம்மா இருக்கிற ஒரு மனுஷியா நான் தோத்துட்டேன். பொண்ணுகிட்ட நான் தோத்துட்டேன். ரொம்ப என்ன விட்டு போயிடுச்சு. என்ன ஒண்ணு, கொஞ்ச நாள் கழிச்சு இதெல்லாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. புடுங்கி அந்த ஆளு கையில கொடுத்துட்டீங்கல்ல. எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா நல்லா சந்தோஷமா இருங்க. பாக்கியா பாக்கியா பொறுமையா இரு. நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கலாம். ஆண்டி மா ஆண்டி மா நில்லுமா. இந்த விஷயத்துல இவ்வளவு நடந்துக்காதுப்பா. அவங்க ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பேசுறாங்க. நடந்ததை ஏதோ எக்ஸாஜரேட் பண்ண. உங்க அம்மா சொல்ற மாதிரி நடந்துட்டு இருப்பாரான்னு தெரியல. மா நீ என்னமோ சொல்றா, பேசிட்டு வந்துடுறேம்மா. என்ன நடந்துச்சு நான் கொஞ்சம் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். हाँ हेलो दोस्तों, कैसे हो आप सब? उम्मीद करता हूँ अच्छे होंगे। दोस्तों मेरी पढ़ाई कर रही थी, सो गई। क्या दे रहे? दूध से लटके रहे। अभी गाइस नाश्ते में जस्ट अभी गुड़ खाया और पानी पिया, फिर आ गया मैं दुकान पे। ये आइटम है और खाएंगे इसको मजे से। काफी गर्म है। गाइस एक मोबाइल रखने वाला स्टैंड था मेरा, मिल नहीं रहा। अभी तो इसके सारे अटकाए हूँ, देख सकते हैं।
देख सकते हैं चन्ना पापड़ वाली नमकीन है तो तीखी का, तो मैं तीखा खाता नहीं उतना। और इसमें मिला है पत्ता गोभी, जो बंद गोभी बोलते हैं आप लोग, और प्याज है, लहसुन है और मिर्च है। और इसको बनाया गया है लोहे की कढ़ाई में, इसलिए काला दिख भी रहा है। चाय भी आ गई। स्टैंड मिलल, स्टैंड मिलल। देख ये राष्ट्र वीडियो काफी दिनों से खोल रहे थे कल से। है तो ये सेल्फी स्टिक, पर मैं इसको यूज करता हूँ सिर्फ स्टैंड के लिए, ऐसे रख के वीडियो वगैरह बनाने के लिए। और ये ब्लूटूथ से कनेक्ट भी हो जाएगा, और यहाँ पे लाइट भी है। ओह। तो दोस्तों आज की वीडियो में बस इतना ही, मिलते हैं नेक्स्ट वीडियो में, तब तक के लिए बाय बाय।